ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா நம்புறேன். இன்றைக்கான வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்டா, குர்நேகல் இருக்கிற அம்டா இந்த நாங்கள் இருக்கிற கண்ட்ரி வந்து ஸ்ரீலங்கா இருக்கிற குர்நேகல் இருக்கிற அதிரலான என்ற பிரதேசத்தில் இருக்கிற வந்து இந்த ஊருக்கு வந்து எந்த பார்க்க ஸ்பெஷல் இருக்கிறேன்டா வந்து கல்லாறுன்ற ஒரு ஆரோண்டி இது. அதுதான் இந்த ஊர் ஸ்பெஷல். அதை பற்றி தான் சின்ன விலாகாக இதில் போட போகிறேன். முடிஞ்ச அளவு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணி ஷேர் பண்ணி முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் இப்போ இருக்கிற பிரதேசம் வந்து அமுனேன்ற அந்த ஸ்ரீலங்கா பொதுவாக எல்லாம் வந்து சிங்கள தளத்தை எல்லா பேரும் மீக்கும். அது சுட்டி அது இருக்கிற இந்த இடத்துக்கு செல்ற அமுனேண்டு அமனம் வாண்டுங்களாம் செல்ற அமுனேண்டு தான் இந்த இடத்துக்கு செல்ற வந்து அந்த இடத்த கொஞ்சம் சின்ன மினி பிளாக் பண்ணிட்டு அப்படியே கல்லாது கண்டினியூ பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் அமுனேன்ற பிரதேசம். இந்த தண்ணியை காட்ட வேண்டும் பார்த்தா காடுகளை வளர்ந்துக்கிறத காட்டுறேன்னு எனக்கு வானம். இதில் தண்ணி மேலே தான் காடு வளர்ந்துக்கிது. மழை பெய்யற டைமில் வந்து மழை கிளைமேட்டிக்கு போல் வந்து இந்த இடம் அப்படியே தண்ணி நிரம்பிடும். இது தண்ணி இங்கே பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் விளங்கும். அடுத்து வந்து இந்த அமுனன்ற இடத்தால தான் வந்து இங்கே வயல்களுக்கெல்லாம் தண்ணி சப்ளை ஆகும். தண்ணி போகிற இங்கேருந்து தான் பெரிய வயல், ஏக்கர் கணக்குக்கு இந்த வயல் இருக்குது. எங்களோட ஊர்லேயே வந்து இந்த வயலியாய தான் பெரிய வயலியாய. இந்த ஊருக்கே வந்து ஈக்கிற ஒரு வயலியாய இதுதான். அப்படின்னா இந்த ஊர் உள்ளுக்குள்ள அதிர்லான்ற உள்ளுக்குள்ள பெரிய வயலியாய இதுதாகிது. இன்னும் சிங்கள பிரதேசத்தில் அங்கு சைடில் இன்னும் 4-5 வயலியாய ஈக்கிறதுல பெரிய வயலியாய தான். அப்படி ஜூம் பண்ணி காட்டுறேன். மாடோல் மரங்கள் நிறைஞ்சு போயிட்டு. சின்ன வயசுல இந்த இடத்துலலாம் வந்து கிரிக்கெட் விளையாடுறாங்க. இந்த இடத்தோட அந்த மாடோன் 90 அந்த 300 வயல்ரெல்லாம் நான் கிரிக்கெட் விளையாடுறேன். செம்ம பியூட்டிஃபுல்லான பிளேஸ் தான் இது. இந்த பிரதேசத்தில் வந்து வீடியோ வந்து அந்த இப்போ நீங்கள் நம்ப மாட்டீங்களே, இதில் தண்ணி 2 அந்த துண்டு இருக்கிற ஒரு பிரச்சனை நான் காட்டுறேன். கொஞ்சம் இப்படியா வந்து இது இந்த தான் வந்து தண்ணி இங்கே போகும். சப்ளை ஆகும் வந்து வயலுக்கு இந்த துண்டுட்டால் தான் தண்ணி போகும் வயலுக்கு. வயலில் பெரிய ஊடு சிலது அங்கே இது. இந்த வயலில் தான் இது தண்ணி சப்ளை ஆகும். நீட்டின்னா தண்ணி வர்றங்க இப்படி வந்து இங்கே வந்து தண்ணி கூடின டைமுக்கு ஒரு டைம் வந்து ப்ளாக் பண்ணி எழுந்தானே போட்டுவிட்டேன். இந்தால வந்து இதுக்கும் தண்ணி சப்ளை ஆகுது. இது ஒரு பாதை. இப்படி வந்து இங்கே போகிற கல்லாறு அப்படியே போக்கலை கண்டினியூ பண்ணுறேன். அடுத்தது வந்து கல்லாறு உண்டு போக்கலை ரயில் ரோட் எல்லாமே அதோடய கண்டினியூ பண்ணுறேன். மக்களே, இது வந்து தான் இந்த சின்ன ரோட்டுக்குள்ளால் போய்ட்டு தான் ரயில் ரோட்டுக்கு வரும். ட்ரெயின் போகிற ட்ரெயின் வீதி வரும். அந்த பாதைக்கு தான் நாங்கள் இதை போய்ட்டிக்கிறோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து ஸ்பாட்டுக்கு ரீச் ஆயிடுவோம். நம்ம கூட யார் வாரன்னு பார்த்தா நம்ம ஊரில் இருக்கிற சின்ன பசங்க சின்ன வாண்டுங்க வருது. அங்கிட்ட போய்த்து மினி விலாகாக வேணாலும் சேர்த்து காட்டுறேன் உங்களுக்கு. ரயில் பாதை கிட்ட வந்துட்டுங்க. வாழ சுருட்டு இதுதான் நீங்கள் ஹத்ரலான இருக்கிற பெரிய ரயில் ரோட். இது இந்த சைடுக்கு போனோண்டா வலது சைடுக்கு போனோண்டா ரயில் ஸ்டேஷன் வரும். இடது சைடுக்கு போனோண்டா வந்து நல்லாறு வரும். அந்த ஸ்பாட்டுக்கு தான் போகிறோம். இந்த சைடுக்கு போனால் ரயில் ஸ்டேஷன் வரும். இந்த சைடில் தான் வந்து கல்லாறு சைடு ஈரு. கல்லாத்தில் ஈர வந்து இது சின்ன துண்ணோடு தாயில் வந்து பிரிட்ஜ் ஒன்று போகும். இதால் தான் நிறைய ஏரிங்களுக்கு சின்ன ஆறுங்களுக்கு தண்ணி போகும். இந்த பிரிட்ஜால் தான் சின்ன பிரிட்ஜ் ஒன்று ரயில் பிரிட்ஜ் ஒன்று தான் இது. நல்லா இருக்குங்க ப்ளஸ் பார்க்க. முடிஞ்சால் வந்தால் பாருங்கள். அதிலான சைடுக்கு வந்தால் குர்நேகல்ற அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரத்தில் கல்லாறு ரீச் ஆயிடும். மக்களே, ஸ்போர்ட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இதுதான் கல்லாறு சின்ன பாதி ஒன்று. அப்படியே கல்லாருக்கு போகிற ரோடு டைம் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். இந்த சின்ன வழியாக தான் போகணும். ரைட் ரோட் இங்கே முடிஞ்சு அப்படியே போகணும். அப்படியே போயிட்டு
பெரிய தோட்டத்தொன்று தான் இருக்குதுங்க, பெரிய தோட்டம். மக்களே இதுதான் கல்லாறு. கல்லாறு இது அங்கால சைட் துண்டு ஒன்று இருக்குதுங்க. அந்த சைட் துண்டு தான் பெரிய தண்ணி நிறைஞ்ச நிரப்பப்பட்ட ஒரு இடம் முடியுமங்கள. இதாகிற சின்ன பகுதி உண்டு தான். செம்ம பியூட்டிஃபுல் ஆகிக்குங்க இந்த இடமெல்லாம். மழை பெஞ்சா இந்த இடமெல்லாம் சுத்தமாகிடுது. இந்த இடமெல்லாம் சுத்தம் இன்னும் பியூட்டிஃபுல் ஆகிக்கும் இந்த பிளேஸ். ஃபெஸ்ட்டுக்கு ஃபெஸ்ட் வந்து இந்த இடத்தோட தான் நாங்கள் குளிச்சுட்டு இருந்தேன். இந்த இடத்தோட அவ்வளோ ஒன்று தால்பம் வைக்காது, தண்ணி பெருசாக வைக்காது. அதை சுற்றி நான் சின்னத்தில் வரக்குள்ள அங்கே தான் குளிப்போம் அந்த பிளேஸில். அங்கே பெருசாக தண்ணி இருக்காது. இது சின்ன பகுதி. அப்படியே அங்கே ஒரு சின்ன பிளேஸ் ஒன்று இது. அந்த இதே விட பெரிய பிளேஸ் அங்கே தைக்கிற அந்த பிளேஸ் தைக்கிற தான் பெரிய ஒரு இந்த ஆறு துண்ணொண்டிக்கும். அங்கால ஒரு மனுஷனை மூழ்கடிக்கிற அளவுக்கு அங்கால தண்ணிக்கு. இந்த ஸ்போர்ட் உங்களுக்கு நாங்கள் போனோன்னே காட்டுறோம். ஐட்ட தைக்கிற அந்த ஸ்போர்ட் இந்த இடம் ஐட்ட தைக்குது. அங்கால போய் இது போனோடனே ப்ளவு கண்டினியூ பண்ணுறேன். மக்களே நாங்கள் வந்து ஸ்போர்ட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். இதுதான் வந்து கல்லாறு. அந்த இதுதான் கல்லாறு. வந்து இந்த பிளேஸில் வந்து முந்தி சின்ன வயசில் வந்து வீட்டுக்கு தெரியாம வந்து நாங்கள் நிறைய தான் குளிச்சு இந்த இடத்துல அடி வாங்கிக்கிறோம். முந்தி நிறைய கள்ள வேலை செய்வோம், கள்ள வாங்காதுன்றது. அதெல்லாம் வந்து சின்னத்தர பேர் மறக்க முடியாமல் மூமெண்ட்ஸ் மெமரிஸில். அது மாதிரி தான் இது. இடத்துக்கு வந்து உங்களுக்கு ஆபத்தான இடம் தான். வீட்டுக்கு சொல்லி வீட்டுக்கு செல்லாமல் வர்றது ஒரு ஆபத்தான பிளேஸ் தான் இது. ஏண்டாவது நிறைய ஆட்களை வந்து கொண்டிக்கிற இடம் பிளி எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க. அதை சுற்றி வந்து இந்த ஸ்போர்ட் பாருக்கு தனியாக வர்றது ஒரு சேஃப் இல்லை. ஆனால் ஃப்ரெண்ட்ஸோட வந்து நாங்கள் தனியாக வந்து நீச்சல் பழகி யாருமே நீச்சல் சொல்லி தரல. அப்பா வந்து ஒர்க்குக்கு போய்த்துருவாங்க. அதை சுற்றி யாரும் சின்னங்கள்லாம் ஒர்க்குக்கு போனதுக்கு அப்புறம் யாருமே எங்களுக்கு ஒன்றும் சொல்லி தரதுக்கு இல்லை. சின்னத்தில் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் வந்து நாங்கள் இந்த பிளேஸில் தான் வந்து கடவுளில் வந்துட்டு நீச்சல் பழகின குளிச்ச எல்லாம் செய்வோம். ரொம்ப ஜாலியாகிக்கும். இப்போ வந்து எனக்கு வந்து 18 ஏஜ். இப்போ வந்து நான் ஒரு போகிறேன். அதை சுற்றி எனக்கு இன்னும் அந்த பிளேஸ் உங்களுக்கு பெருசாக வந்து பட்டுரும் இல்லை. அதில் இருக்கிற வந்து ஸ்போர்ட்லேயே வந்து சூப்பரான பிளேஸ் இருந்தால், சூப்பரான வியூ வைக்கிற பிளேஸ் இருந்தால் வந்து ஏற்றான சொல்லி அதை சுற்றி தான் இந்த வ்ளாக் உங்களுக்கு பண்ணினேன். அப்படியே வந்து மினி வ்ளாக் ஒன்று பண்ணிக்கிறோம். அதை வந்து சாங் போட்டு வீடியோ போட்டு எடிட்டிங் பண்ணி நான் உங்களுக்கு போடுறேன். இந்த பிளேஸ் ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். சூடாக இல்லாவிட்டால் ரத்தத்தில் வேகம் இல்லை, சேட்டைகள் இல்லாவிட்டால் இனிமை இல்லை. புட்டை தான் தாண்டாவிட்டால் வண்ணத்து பூச்சி இல்லை, வீட்டை நீ தாண்டாவிட்டால் வானமே இல்லை. வானவில்லை போலே இளமையடா, தினம் புதுமையடா, அதை அனுபவிடா. காலம் காலமாக பெருசங்கடா, ரொம்ப பழசுங்கடா, நீ முன்னே முன்னே வாடா. சூடாக இல்லாவிட்டால் ரத்தத்தில் வேகம் இல்லை, சேட்டைகள் இல்லாவிட்டால் இனிமை இல்லை. புட்டை தான் தாண்டாவிட்டால் வண்ணத்து பூச்சி இல்லை, வீட்டை நீ தாண்டாவிட்டால் வானமே இல்லை. வானவில்லை போலே இளமையடா, தினம் புதுமையடா, அதை அனுபவிடா. காலம் காலமாக பெருசங்கடா, ரொம்ப பழசுங்கடா, நீ முன்னே முன்னே வாடா. மக்களே நாங்கள் இப்போ தான் குளிச்சு முடிஞ்சோம். இப்போ நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். அதுக்கு முந்தைய ஒரு சின்ன ஒரு பழம் ஒன்று கட்டணும். அது உங்களோட ஊரில் இருக்கிறாண்டு மறக்காமல் சொல்லுங்கள். இதுக்கு சீத்தம் பழம்னு நாங்கள் சொல்லுவோம். சீத்தம் பழம். இது சின்ன தோட்டம் உண்டு. இந்த ஒரு மரம், இந்த ஒரு மரம், சின்ன தோட்டம் உண்டு. இது 4-5 மரம் இருக்கிறதுல. யார் வந்து சின்ன இன்ட்ரோ ஒன்று பண்ணுறேன். நஜானடா வாங்கலே, நஜானடா வாங்கல. யார் வந்து சின்ன இன்ட்ரோ ஒன்று பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நஜான் நானா, இவர் பேர் நஜான் நானா, என்னை விட 1 வருஷம் மூப்பு. செகண்ட் வந்து வாண்டு, இவன் பேர் வாசித். இன்னும் மோசனத்தை வந்து என் செல்ஃபி வச்சு இந்த 3 பேர் தான் வந்தோம். இப்போ டைம் வந்து இப்போ 4:29 டைம் மாதிரி நாங்கள் இப்போ வீட்டுக்கு போகிறோம். ஒரு 2-3 ஹவராக கண்டினியூவாக நாங்கள் குளிச்சிருந்தோம். இப்போ ஸ்விம் பண்ணிவிட்டு இப்போ எல்லாம் செஞ்சுட்டு நாங்கள் இப்போ வீட்டுக்கு போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ஓல்டர் போட்டுக்கொண்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எனக்கு செய்கிற பெரிய ஒரு உதவியாக்கேன். பை டாட்டா.